பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெபத்துக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் அனுதின ஜெபத்திற்கென்று எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரைக்குள்ள வசனத்தின்படி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய ஆண்டவர் தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவருமாய் நடப்பிக்கிறவருமாய் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் காணப்பட, அது உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் புகழ்ச்சியாய் சாட்சியாய் விளங்க அனுகிரகம் செய்துள்ளபடி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் ஆண்டவரே, எகிப்தினுடைய களவாயிலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீர் அழைத்து கொண்டு வந்தது போல, தகப்பனே, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது போல உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனமாகிய ஆண்டவரே, எங்களை உம்மை விசுவாசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை நித்தமும் நடப்பிக்கும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவர் என்று இந்த எரேமியா 32:18 நாங்கள் பார்க்கிற பிரகாரம் ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய தலைமுறைக்கு என்று மாத்திரமல்ல, எங்களுடைய தலைமுறைகளுக்கும் ஆண்டவரே, 1000 தலைமுறை மட்டுமாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறது நிமித்தம், உம்மை பின்பற்றுகிறது நிமித்தம், உம்முடைய கல்வாரி சிலுவையில் உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டது நிமித்தம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம், நீர் எங்களுக்கும் எங்களுக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் உம்முடைய வருகை பரியந்தம் கிருபை பாராட்டும்படி, இரக்கம் பாராட்டும்படி, தயவு பாராட்டும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவன் என்கிற நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களுடைய பின்னடியார்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ரட்சிப்புக்குள்ளாய், உம்முடைய நீதிக்குள்ளாய், உம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுக்குள்ளாய் அவர்களை நித்தமும் காத்து கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் யோசனையிலே நீர் பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் ஆண்டவரே, எங்களுடைய சுயமான வழி என்று அல்லாமல் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளே வழியாக பின்பற்றி நடக்க ஆண்டவரே, அந்த நீதியின் வழியிலே நடக்க, செம்மையான வழியிலே நாங்கள் நடக்க, உடுக்கமான வழியிலே நடக்க, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே நாங்கள் நடக்கிறவர்களாகவும் நித்தமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு மகிமையான கிரியைகளை நாங்கள் நடப்பித்து அதற்கு உரிய பலனை உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். எங்கள் சந்ததியினுடைய சந்ததியும் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுனுடைய அடிச்சுவடுகளிலே நடக்க, அவருடைய கிரியைகளிலே நடப்பிக்க ஆண்டவரே, உம்முடைய கண்கள் நோக்கமாயிருந்து ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். God bless you.